ஃபண்டு சீட்டு போடுறவங்க 1000 ரூபா ஸ்டார்டிங்ல இருந்தே வெடியை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு பக்காவாக பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வெல்கம் டு கேவிபி டாக்கீஸ் வியூவர்ஸ். நம்ம சேனலில் இதுவரை லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம கோயில்பட்டியிலேருந்து சிவகாசிக்கு அத்வே கிராக்கர்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இறக்கியிருக்காங்களாம். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். லக்ஷ்மி வெடின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருந்து 6 இன்ச்சு வரை அத்தனை வெரைட்டிஸில் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே பென்டனு, சூப்பர்மேன் இந்த மாதிரி லேபிள்லாம் போட்டு பயங்கரமாக வெடியை செட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பார்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, புஷ்வானம் தான். ஸோ புஷ்வானத்துக்கு ஒரு ரேக் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்த ரேக் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்துருமா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் சைஸு, அடுத்து பிக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசோகா, இது வந்து ஸ்பெஷலாக, இது வந்து பஞ்சரங்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்க ஒவ்வொரு புஷ்வானமும் ஒவ்வொரு கலரில் வெடிக்குமாங்க. இது வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ்லேயே வந்து டீலக்ஸ் பாக்ஸு. இதில் வந்து 10 பீஸ் இருக்கும். ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட்ஸில் டீலக்ஸ் தான். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 பீஸ் இருக்கும். ஸோ இது வந்து அதே இதில் பெரிய சைஸ் புஷ்வானம். இதில் வந்து க்ரீன் கலரில் வெடிக்கும், 2 பீஸ் தான் இருக்கும். இந்த ஃப்ளவர் பாட்டில் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபங்க்ஷன்ஸில் இதில் நீங்கள் வெடிக்கும் போது எந்த ஒரு கோளாறுமே ஆயிடக்கூடாதுங்கிறக்காகவே மதர்ஸ் பிராண்ட்லேருந்து ப்ரீமியமாக வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ அதே ஃப்ளவர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாமா பிஸ்கோத்துங்கிற நேமில் வச்சுருக்காங்க. எப்படி இந்த மாதிரி நேம்லாம் வைக்கிறாங்கன்னே தெரியல. இது வந்து வடிவேல் பிராண்டோட வெடி. இப்போ புஷ்வானத்தில் என்னென்ன வெரைட்டிஸ் பார்த்தோமோ அதே மாதிரி வெரைட்டிஸ் தான் தரச்சக்கரத்துக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்மால்லாம் கிடையாது, ஒன்லி பிக்கு, அப்புறம் வந்து அசோகா, அப்புறம் டீலக்ஸ் ஸ்பெஷலு, அப்புறம் டீலக்ஸ். ஸோ இது வந்து ஒவ்வொரு சைஸ் வேரியண்ட்டாக வந்து அப்படி பிரித்து வச்சுருக்காங்க. ஸ்பின்னர்னு சொன்னோன்னே அதே தரச்சக்கரம் தான், பட் நார்மல் தரச்சக்கரத்துக்கும் இதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. இதுலேயும் ஸ்பெஷல், டீலக்ஸ் 2 டைப் வேரியண்ட் வச்சுருக்காங்க. ஸோ நார்மல் தரச்சக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்டை தான் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா குப்பி பிளாஸ்டிக்கில் வந்து குப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா, நார்மல் தரனாலும் சரி, மண் தரனாலும் சரி, இது சுற்றுறதுக்கு வந்து திணறவே. அதே தரச்சக்கரத்தில் வந்து வனிதா பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதே ஸ்பின்னர் தான், அது பிளாஸ்டிக் கலர் குப்பி வச்சது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில், இது வந்து ரெட்டில் சுற்றும், இது ப்ளூவில், இது க்ரீனில் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒரு கலரில் சுற்றும். இந்த மாதிரி வடிவேல் பிராண்ட்லேருந்து விஸ்லிங் டிக்ஸிங்கிற தரச்சக்கரம் தான். ஸோ இது நார்மல் தரச்சக்கரத்துக்கும் இதுக்கும் கூட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், பிளாஸ்டிக்கில் நல்லா ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துருக்காங்க அண்டர் இதில். ஸோ இது வெடிச்சதுன்னா, ஸோ இது சுற்றுச்சுன்னா நார்மலாக வந்து சுற்றாமல் அப்படியே சவுண்டோடு நல்லா அப்படியே பயங்கரமாக சுற்றுமா. ஸோ அணுகுண்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு 5 வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஆட்டம், அப்புறம் ஹைட்ரோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் கிங்குங்கிற ஒரு இது, அப்புறம் கிளாசிக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜய் பிராண்ட்லேருந்து இது ஒரு அணுகுண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிராண்டில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குமா அணுகுண்டுலாம். இருக்கிறதுலே பெரிய சைஸு இந்த அணுகுண்டு தான். ஸோ டிஜிட்டலுங்கிற இதில் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வெரைட்டியில். ஸோ நல்லாயிருக்கும். 10 பீஸ் இருக்குதுங்க, செம்ம பெருசாக இருக்குது. பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங்லாம் வந்து இந்த வெடி மருந்து ஸ்டஃபிங் பயங்கரமாக வச்சுருப்பாங்க போல். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேன்சி கலெக்ஷன் தான் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீகாக் ஃபெதர். ஸோ இது வந்து வெடிச்சதுன்னா அப்படி இந்த மயிலோட தோகை விரிஞ்சு வர மாதிரி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அப்படியே உங்களுக்கு வருமா. கோல்டன் ரெயின். ஸோ இது வந்து வெடிச்சதுன்னா அப்படியே தங்க கலரில் இந்த மாதிரி அப்படி கோல்டு கலரில் அப்படியே வருமா வெடிச்சா. அமிதாப் பச்சன் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அமிதாப் பச்சன் க்ரோர்பதிங்கிற ஒரு ஷோ நடத்துகிற மாதிரி. ஸோ இதில் 2 வெடி தான் இருக்குமா. வெடிச்சதுன்னா அப்படியே இந்த டம்மி நோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமாக வந்து அப்படி கலர்ஃபுல்லாக வந்து விழுமா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4x4 வீல். ஸோ இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது, நான் வெடிச்சே உங்களுக்கு காட்டுறேன், அந்த ஃபுட்டேஜ் வரும், நீங்கள் பாருங்கள். பென்சில் வெரைட்டிஸ். இங்கே ரேக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பென்சில் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பென்சில் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா பென்சிலுங்கிறாங்க. இது நார்மலாக நம்ம முன்னாடியிலேருந்து வெடித்த அதே பென்சில் வெடி தான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் பென்சில். ஸோ இது வெடிச்சதுன்னா பாப்கார்ன் மாதிரி அப்படியே படப்படன்னு வரும்ல அந்த பாப்கார்ன் வந்து. ஸோ அந்த மாதிரி இந்த பென்சில் வந்து வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார்வெல்லேருந்து வாட்டர் ஃபால் பென்சில். ஸோ இது வந்து பற்ற வச்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே கையை விட்டாலுமே உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதான். கிட்ஸுக்கு வந்து நீங்கள் தைரியமாக அந்த வெடியை கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் வெடி. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் வெடிச்சிங்கன்னா ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும். உங்களுக்கு வெடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா இது நல்லா பறக்கிறதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் இவ்வளோ தான் இருக்கும். இதை நம்ம வச்சு பற்ற வச்சோம்னா அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே அந்த வீலோடு சேர்ந்து அப்படியே சுற்றுமா. டின்னொன்னே இது ஜூஸ் நினச்சிக்காதீங்க, இதுவும் ஒரு ஃபவுண்டைன் தான். ஸோ இதை பற்ற வச்சுன்னா நல்லா கலர்ஃபுல்லாக புஷ்வான மாதிரி அப்படியே வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டான்சிங் பட்டர்ஃப்ளை. இது சும்மா கிடையாது, இவ்வளோ தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த சின்ன வெடி மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பற்ற வச்சிங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே ஜம்ப் பண்ணி வெடிக்குமா. இதில் வந்து 10 பீஸ் இருக்கும். இந்த டின்ஸில் பார்த்தோம்ல ஃபவுண்டெயினு, ஸோ அதில் பெரிய சைஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. இது வந்து சில்வர், அந்த சில்வர் ஃபால்ஸில் வந்து வர்ற மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குமா. இது வந்து அதே இதில் ரெட் கலரு, இது வந்து கோல்டு கலரு.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு, ப்ளூ கலரில் வெடிக்கும். டைமிங்கும் ரொம்ப டியூரேஷன் வருமா. அதே நேரத்தில் இந்த பென்சிலில் நம்ம பார்த்தோம்ல உள்ளே அந்த வெடிக்கும் போது கை விட்டால் சுடாதுன்னு, ஸோ அதே தான். பார்த்தீங்கன்னா டாப் கன்று, இதில் சின்ன சைஸ் கன்று இருக்குது, பெரிய சைஸ் கன்று இருக்குது. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த பென்சில் வெடியில் பார்த்தீங்களா. ஸோ அதே இதில் அந்த டைப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்கள் கிட்ஸுக்காகவே இந்த மாதிரி ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ராக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பேபி ராக்கெட்டு, அப்புறம் ராக்கெட் பாம்பு, ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் லோனிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் ராக்கெட்டே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஏவுகணை மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக போய் வெடிக்குமா. இது போக 2 ஷாட் ராக்கெட் கூட இவங்ககிட்ட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லவ்டோஸ். இது இத்தினூன் இருக்கே, இது என்ன சின்ன வெடி அப்படிலாம் நினைக்கணும்னா இது வந்து ஸ்கை ஷாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஷாட் இருக்கும், 6மே மல்டி கலரில் வெடிக்குமா. ஸோ இந்த மாதிரி 6 ஷாட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 12 ஷாட்டு. இந்த மாதிரி இவங்ககிட்ட 240 ஷாட் வரை அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஸ்கை ஷாட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 12 ஷாட்டு, இது வந்து 15 ஷாட்டு, இது 30 ஷாட்டு, இது 60 ஷாட்டு, இது 120 ஷாட்டு, இந்த மாதிரி 240 ஷாட் வரை இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் சக்கர்னோடனே இது வந்து தரச்சக்கரன்னு நினைக்க வேண்டாம், இதுவும் ஒரு ஸ்கை ஷாட் தான். தரையில் நம்ம தரச்சக்கரம் சுற்றுறோம்ல, அதே மாதிரி இது ஸ்கையில் போயிட்டு அங்கே போய் சுற்றுமா, கலர் கலராக சுற்றுமா. இது பப்ஜியில் வந்து ஸ்கை ஷாட் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 20 ஷாட்டு. ஸோ இது நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அது என்னென்னங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 5 ஷாட்டும் ஃபஸ்ட்டு போகும், அடுத்து இந்த 5 ஷாட்டு, அடுத்து இந்த 5 ஷாட்டு, அடுத்து இந்த 5 ஷாட்டு, இந்த மாதிரி 4 டைம் வந்து 5-5 அப்படி போய் 20 ஷாட்ஸ் மொத்தம் வெடிக்கும். ஸோ ஐபிஎல் ஃபைனலில் வந்து நம்ம சிஎஸ்கே வின் பண்ணோடனே போடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்படி மொத்தமாக போய் வெடிக்குமா. ஸோ அதே இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10x10. ஸோ அதே மாதிரி 10 டைம் வந்து 10 தடவை போய் வந்து வெடிக்குமா. ஸோ அடுத்து வனிதாங்கிற பிராண்டில் இருந்து பாம்ங்கிற சீனி வெடி, அதாவது பிஜிலி வெடி தான் நமக்கு வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 25 பீஸ் வந்து வருமா, முன்னாடி 30 பீஸா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 30 பீஸ் வருமா. ஸோ நம்ம சின்ன வயசுலலாம் வந்து சீனி வெடிலாம் அப்படியே குப்பை மாதிரி ஒரு பாக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக ப்ரீமியமாக அப்படியே அந்த செட்டப்லாம் பயங்கரமாக வச்சு இதில் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அது பார்க்குறதுக்கு அப்படியே சிகரெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வெடியா, அதாவது 10 வச்சுட்டு தண்ணியில் போட்டால் கூட அது வெடிக்குமா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தாஸ் பிராண்ட்லேருந்து மாஸ்டர் பிளாஸ்டர் பேட்டு, அதாவது இந்த பென்சில் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இது ஒரு டைப்பு. ஸோ இது வந்து பேட்டு, இதில் வந்து 10 வச்சுட்டு அப்படி இந்த பேட்டு மாதிரி இப்படி கூட இருக்கலாம், இதுலேருந்து அப்படி ஃபவுண்டைன் மாதிரி வரும். அதே பென்சில் டைப்பில் இருக்குது, இது வந்து வால் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பென்சில் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தார் யூஸ் பண்ணுற ஹேமர் டைப்பில் அதே பென்சில் இதில் ஓகேயா. ஸோ அதே பென்சில் டைப்போட வெரைட்டிஸில் வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 10 வச்சுட்டு அப்படியே இந்த தார் ஹேமர் வச்சுருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கை கிங்கிற பிராண்டில் இருந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் சைஸ் ஃபவுண்டெயின். ஸோ இது வந்து அதே இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபவுண்டெயின். ஸோ இது ஒவ்வொரு பீஸும் வந்து தனியாக நீங்கள் கூட வாங்கிக்கலாம், இப்படி மொத்தமாக சேர்த்து கூட வாங்கிக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வந்து ஃபவுண்டைன் மாதிரி வரும். இது வந்து அதாவது ஃபவுண்டைன் வெடிக்கும் போது கலர்ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் சேர்ந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து வெடிச்சதுன்னா கிராக்லிங் எஃபெக்டோட அந்த கலர்ஸ் வரும். 2025ஓட நியூ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ஃபவுண்டைன் தான், ஐஎன் பிராண்ட்லேருந்து லெமன் ட்ரீங்கிற ஒரு ஃபவுண்டைனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் வரும், அதுக்கடுத்து கிராக்லிங் எஃபெக்டோட ஃபினிஷ் ஆகும். ஸோ அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமலாஸ் பிராண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஒரு ஃபவுண்டைன் தான், அதே டபுள் ஸ்டெப் பேட்டர்ன் தான். வெடிச்சிங்கன்னா கலர் வரும், ஃபவுண்டைன் கிராக்லிங் எஃபெக்டோட ஃபினிஷ் ஆகும். ஏன்னா திருமலாஸ் பிராண்ட்லேருந்து இன்னொரு 2 பீஸ், ஒரு பாக்ஸில் 2 பீஸ் இருக்கிற ஃபவுண்டைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாலிபாப். இது வந்து வெடிச்சிங்கன்னா அப்படி கலர்ஃபுல்லாக வந்து அப்படி ஃபினிஷ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ள ஃபவுண்டைன் வந்து பார்த்திங்கன்னா காக் ஃபைட்டு. இது வந்து வெடிச்சிங்கன்னா அப்படி இந்த சேவல் சண்டை மாதிரி பொட்டுன்னு சவுண்டு வந்து அப்படியே ஃபினிஷ் ஆகும். நம்ம பார்க்க போகிற ஃபவுண்டைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டிஷனி. ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 10 வச்சோம்னா ஃபவுண்டைனில் வந்து எப்படி வரும்னா கிராக்லிங் எஃபெக்ட்டில் 1000 வாலா 2000 வாலா என்ன எஃபெக்ட் அந்த சவுண்ட் எஃபெக்ட்டில் வருமோ அதே சவுண்ட் எஃபெக்டோட இது வந்து வரும். இது பார்த்திங்கன்னா ட்ரை கலர் ஃபவுண்டைன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 5 பீஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து வெடிச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் ட்ரை கலரில் 3 கலரில் வந்து என்னென்ன கலர் அது ரெட்டு க்ரீன் எல்லோவில் 3 கலரில் ஒவ்வொரு அந்த ஃபவுண்டைனும் வந்து வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருஷம் நல்லா மூவ் ஆகிட்டுக்கூடிய ஒரு வெடி தான். ஸோ படா பீகாக். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 5 கண் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வெடிச்சிங்கன்னா 5 டைப் அந்த கண் வழியாகவும் அந்த ஃபவுண்டைன் மாதிரி வரும். இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை 10 வச்சுட்டு அப்படி இதுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கரெக்டாக போய் நின்னீங்கன்னா அந்த ஃபவுண்டைன் வரும்போது நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் ஒன்று கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ் போய் நின்று எடுத்துக்கோங்க. அடுத்து அதே படா பீகாக்லேயே சின்ன சைஸும் இருக்குது, 3 கண் வச்சுது. ஸோ லேடிஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து இந்த படா பீகாக்கை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஷாட் தான். இந்த மாதிரி சோட்டா ஃபேன்சிங்கிற இந்த மாதிரி சின்ன சைஸ் பைப்பில் இருந்து இவ்வளோ பெரிய பைப் வரைக்கும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து வடிவேல் பிராண்டில் இருந்து 3 ஸ்கை ஷாட் கொண்டு வந்திருக்கேன்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இந்த பாக்ஸில் வந்து 3 வெடி இருக்கும். 3மே 3 எஃபெக்டில் வந்து இதே மாதிரி வெடிக்கும். இது பார்த்தீங்கன்னா டான்சிங் ஷூட்டர். ஸோ இது வந்து நம்ம பற்ற வச்சோம்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து சின்ன ஃபெதர் டைப்பில் பீகாக்கோட ஃபெதர் டைப்பில் வந்து ஃபவுண்டைன் மாதிரி வந்து அதுக்கப்புறம் மேலே போய் வெடிக்கும். பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் டெயில்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழேருந்து ஒன்று வெடிக்கும், ஒன்று போய் 3ஆக ஸ்ப்ளிட் ஆகி 3 டைப்பாக வந்து தெரியும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷூட்டர். இதுவும் ஒரு ஸ்கை ஷாட் தான். 2025ஓட நியூ கலெக்ஷன் இது வந்து. ஸோ இது வந்து பற்ற வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த திரியில் நீங்கள் பற்ற வச்சுட்டு இப்படி கையிலே வச்சுட்டு இப்படி மேலே வச்சு பிடிச்சிங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் வெடிக்கலாம். ஆனால் ஒன்று இப்படி வைக்கக்கூடாது, இப்படி தான் வைக்கணும், அப்படி தான் மேலே போய் வெடிக்கும். பார்த்தீங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்டு. ஓல்ட் இஸ் கோல்டுனா ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் வெடித்த ஓலை வெடிதாங்க. ஸோ தரையில் சக்கரம் சுற்றி பார்த்துருப்பீங்க, வானத்தில் போய் சக்கரம் சுற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து கையிலே வச்சு நீங்கள் தர சக்கரம் வந்து சுற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டைன் மாதிரி வரும், வந்துட்டு அப்புறம் அந்த பலூன் டைப்பில் அந்த எக்கு, கோழியோட அந்த எக்கு மாதிரி பின்னாடி வந்து அப்படியே ஃபினிஷ் ஆகும். இப்படி நீட்டிட்டு இதில் பற்ற வச்சுட்டு அப்படியே அது பாடு சுற்றிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும். கையில் வச்சுட்டு நீங்கள் நல்லா அப்படி சுற்றிடலாம். சிஎஸ்கே பஸ் டைப்பில் இருக்கிற ஃபவுண்டைன் தான் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பற்ற வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிராக்லிங் எஃபெக்ட்டில் வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் எஃபெக்ட்டில் வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை கலரில் ரெட்டு க்ரீன் எல்லோவில் 3 டைப்லையும் ஃபவுண்டைன் மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்லேயே வந்து ஒரு யூனிக்கான கலெக்ஷனு. ஸோ இது வந்து நார்மலாக வந்துட்டு இந்த இடத்துல பற்ற வச்சுட்டு இந்த ரப்பர் பேண்ட்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா இதிலேருந்து அப்படியே தீ வந்து வற்றி அப்படியே இந்த ஃபுல்லாக வந்து ராட்ன மாதிரி அப்படி சுற்றுமா. இது வந்து ரீயூசபிள் தான். ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த கம்பி நீங்கள் மாட்டி உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரமேஷுங்கிற பிராண்ட்லேருந்து நானோடெக்குங்கிற இந்த ஒரு கம்பி மத்தாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பற்ற வச்சோம்னா ஸ்மோக் ரொம்ப கம்மியாக வரும். கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்மோக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இந்த பாக்ஸில் வந்து 3 டைப் ஆஃப் பைப்ஸ் இருக்குது. ஸோ 3மே 3 கலர்ஸ் வரும். ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் இது வந்து மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சரவடியை பேன் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் இப்போ வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாலா எஃபெக்ட்டில் வந்து வெடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வாலா எஃபெக்ட்டில் வந்து வெடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வாலா எஃபெக்ட்டில் வந்து வெடிக்கும். ஸோ சரவெடியோட என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட்டை நீங்கள் இதில் பார்க்கலாம். நயகரா ஃபால்ஸு இது மதர்ஸ் பிராண்ட்லேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து வெடிச்சதுன்னா சிங்கிள் ஷாட் தான். வெடிச்சதுன்னா ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். கிஃப்ட் பாக்ஸஸுமே பார்த்தீங்கன்னா 21 ஐட்டத்துலேருந்து 60 ஐட்டம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. கிஃப்ட் பாக்ஸஸ் மட்டும் இல்லாமல் காம்போ பாக்ஸஸுமே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. 2500 3000 5000 3 ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபண்டு சீட்டு போடுறவங்க 1000 ஸ்டார்டிங்லேருந்தே வெடியை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு பக்காவாக பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கம்பி மத்தாப்பில் கூட பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர்லேருந்து 70 சென்டிமீட்டர் வரை இவங்ககிட்ட இருக்குது. இவங்ககிட்ட 150+ கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்வேலு, ஸ்ரீ விஜய், மதர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து இவங்ககிட்ட வச்சுருக்காங்க. இவங்களோட பட்டாசு எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கூட ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இவங்களோட வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதிலே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆட்பே ட்ரேடர்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி டு சாத்தூர் போகிற மெயின் ரோட்டில் அனுப்பங்குளம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது.